மேடவாக்கம் லொகேஷன் தாங்க. மேடவாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் அது உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் சோல் சூப்பர் மார்க்கெட்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக மதர் சோல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷனும் நம்மளுக்கு அங்கே தான் வருது. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படியே நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி வரும். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு G பிளாக் வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு CCTV கேமராவும் இருக்குது. 24x7 பார்த்தா நம்மளுக்கு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு வீடுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்காது. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டில் பாருங்கள், நம்மளுக்கு வால் தான் இருக்குது. ஒரு வீடுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்காது. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 890 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 50% யூடிஎஸ்ங்க, 50% யூடிஎஸோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 462 462 கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் லொக்கேஷன் தாங்க. மேடவாக்கத்திலே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அது உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்காக நான் டெய்லியுமே உங்ககிட்ட எப்படிலாம் ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்து சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நான் தேடி ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி நான் எடுத்து வந்துருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேடவாக்கம் லொக்கேஷன் தான். மேடவாக்கம் வடக்கப்பேட் ஏரியாலே நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க, அதுவும் மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக வடக்கப்பேட் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வடக்கப்பேட் லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வடக்கப்பேட் லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் கூட் ரோட் லதா சூப்பர் மார்க்கெட்னா எல்லாருக்குமே தெரியும். லதா சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒட்டின மாதிரி ஒரு ரோடு போகும். லதா சூப்பர் மார்க்கெட்டும் நம்மளுக்கு கோயிலம்பாக்கம் மதர் சோல் சூப்பர் மார்க்கெட்டும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு தான் நம்மளுக்கு வடக்கப்பேட் ரோடு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இங்கே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. வடக்கப்பேட் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்திலே ஸ்கூல் ஜோன் ஏரியா எதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வடக்கப்பேட் ரோடு தான் சொல்லுவாங்க. இந்த வடக்கப்பேட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KKB ACAT ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் நியூஜென் ஸ்கூல் இருக்குது, சுஜய் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, பிலாங் பாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல். மேடவாக்கத்திலே ஸ்கூல் ஜோன் ஏரியா எதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வடக்கப்பேட் லொக்கேஷன் தாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் சோல் சூப்பர் மார்க்கெட்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக மதர் சோல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷனும் நம்மளுக்கு அங்கே தான் வருது. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படியே இந்த சைட் பாருங்களேன், இந்த ரோட் பார்க்குறீங்களா, இந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்தா நம்மளுக்கு பிரைவேட் ரோடு தாங்க. ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ராக ரோடு தான். ஸோ பக்கத்தில் ஷெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்தா உங்களுக்கு ஷெட்டில் கோர்ட்டு, இந்த கிரிக்கெட் உள்ள இண்டோர் கிரிக்கெட் ஷெட் எல்லாமே நம்மளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமிலாம் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, இது பார்த்தா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 13 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். அது உங்கள் பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். மேடவாக்கம் லொக்கேஷனில் இந்த வடக்கப்பேட் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சஸ்கல் சொந்தங்கள் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. ஹரி என்னோட பையன் வேலம்மாள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு நியர்பை இருக்கா மாதிரி எனக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெகுலராக நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, சரிங்க. இப்போ ப்ராஜெக்ட்குள்ளே போய் மற்ற எல்லாமே பார்த்துலாம். இப்போ லொக்கேஷன் டீட்டெயில் ஒரு அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி வரும். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு G பிளாக் வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு CCTV கேமராவும் இருக்குது. 24x7 பார்த்தா நம்மளுக்கு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். 24 மணி நேரமும் நம்மளுக்கு செக்யூரிட்டிக்கு அண்ணாவும் இருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி CCTV கேமராவும் இருக்குது. ஸோ ஆர்ச் போட்டு நம்மளுக்கு கேட் எல்லாமே வந்துடும். EB எல்லாமே நம்மளுக்கு அண்டர் கிரவுண்ட் EB தான் வரும். அது மாதிரி க்ளீனிங் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 13 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியாது, ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா அந்த ஆல்டோ கார் நிற்கிது பாருங்கள், கியா செல்டாஸ் நிற்கிது. கியா செல்டாஸ் பக்கத்தில் நம்மளுக்கு ஆல்டோ கார் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட கார் பார்க்கிங் வரும். ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. அது மாதிரி நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே மதுரை எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். அது மாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் டெட் எண்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது சரிங்களா. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. அது மாதிரி ஒரு வீடுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்காது. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டில் பாருங்கள், நம்மளுக்கு வால் தான் இருக்குது. ஒரு வீடுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்காது. இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, இது வந்து வேஸ்டேஜ் போடுற மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதனா வேஸ்டேஜ் திங்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் அதையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸையும் சரிங்களா. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட்டன் டோர் நம்மளுக்கு வந்துருங்க. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ வெளியில் நீங்கள் செப்பல் ஸ்டாண்ட்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த ஸ்பேஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 890 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 50% யூடிஎஸ்ங்க, 50% யூடிஎஸோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 462 கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. அதுவும் வடக்கப்பேட் மெயின் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மெயின் ரோட் பஸ் போகிற மெயின் ரோட்டில் தான் அந்த மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தாங்க சரிங்களா. வேலுமாள் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 150 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடாக தான் நம்மளுக்கு வேலுமாள், சுஜய் பப்ளிக் ஸ்கூல், பிலாங்பாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைட்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக இப்போ தான் நம்மளுக்கு பெயிண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது மாதிரி எல்லாமே 3 ஃபேஸ் இபி தாங்க. இந்த சைட் பாருங்கள், நம்மளுக்கு அந்த இபி கண்ட்ரோல் பேனல் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க. இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. ஸோ பில்டப் ஏரியா 890 சொன்னோம். அதாவது பார்த்தா 900 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்மளுக்கு பில்டப் ஏரியா மட்டும் வந்துருங்க. அதாவது 50% யூடிஎஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. இங்கே பாருங்க, இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஷோபா வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேனலில் மட்டும் தான் போஸ்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்காக ஒன்றுமே பார்த்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சரிங்களா. இந்த சைட் பாருங்க, வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்மளுக்கு செட் பேக் இருக்குங்க. ஒரு 3 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால உங்களுக்கு சன்லைட்டுக்கும் வென்டிலேஷனுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வந்தவொடனே இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு இன்வெர்டர் செட்டப். அந்த பேட்டரி இன்வெர்டர் பவர் பேக்கப்க்கான அதுக்கான செட்டப் நம்மளுக்கு இருக்கு. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் தான் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கு. 10x10 10க்கு 10ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ செட்டப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. வாங்க அப்படியே இந்த பெட்ரூம்க்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். இந்த பாத்ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்களேன், ரீசெண்டாக இப்போ தான் இந்த பாத்ரூமோட டோர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்கே பாருங்க, புதுசாக நம்மளுக்கு கிளாஸ் செட்டு, டேப் பாயிண்ட்டு, வாஷ் பேஷன், டைலு எல்லாமே இப்போ தான் ரீசெண்ட் டைமில் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. எல்லாமே நியூவாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது. வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்தோம், நடுவில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. இங்கே பாருங்க, 12x12 12க்கு 12ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x10 சைஸ்ல இருக்கு. இந்த பெட்ரூம் 12x12ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. இங்க பாருங்க, லாஃப்ட் பாருங்க, நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய லாஃப்டா கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இன்னும் நீங்க இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக விண்டோ இருக்கு. இந்த சைடு செட் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பிளாக்கை சுற்றி நம்மளுக்கு செட் பேக் இருக்கு. அதனால உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ப்ராப்ளம் இருக்காதுங்க. இது ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்படியே வாங்க உள்ள. இங்கே பாருங்க, இந்த ரெஸ்ட் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அப் டு 6 ஃபீட் வரைக்குமே இப்போ தான் டைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நியூவாக நம்ம அந்த கிளாஸ் செட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட்டு, உங்களுக்கு வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே ரீசெண்ட் டைமில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. இங்கேருந்து இந்த ஒரு வாட்டி ஹாலை பார்த்துருங்களேன். இந்த ஹாலை காட்டுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது பாருங்க. இது நம்மளுக்கு கிச்சன் வருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் நம்மளுக்கு அந்த கிச்சன் மேடை கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. நீங்கள் தாராளமாக உட்காந்து சமைக்கலாம். நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தாங்க இருக்குது. இந்த வீட்டுக்கு கிச்சன் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் நம்மளுக்கு கிச்சனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் வந்துடும். லாஃப்ட் கபோர்ட்ஸ் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்குள்ளேயே நம்மளுக்கு சர்வீஸ் ஏரியாங்க. இதுக்குள்ளே நீங்கள் வாஷிங் மிஷின் அது மாதிரி உங்களோட வேஸ்டேஜ் திங்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கேட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லையும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோங்க. சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை நான் ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு எதனா பாயிண்ட்ஸ் விட்டுட்டேன் அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும்
அந்த டவுட்ஸை நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 38,50,000 38,50,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தாங்க இருக்கும். இந்த வடக்கப்பேட் லொகேஷனில் பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்கே தேடினாலும் இது மாதிரியான ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க, நம்ம சேனலில் மட்டும் தான் கிடைக்கும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்னாலும் கீழே எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை உங்கள் வீடு தெரியட்டும் நாங்கள் சேர்க்குறோங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.